POCSO Act, Deposition of the Victim in English, Tamil, Hindi. Section 33 of the POCSO Act lays down the power and procedure of the Special Court. In accordance with Section 33, the Special Court has the power to take cognizance of an offense on the basis of a complaint or upon receiving a police report of such facts. It is not necessary that the accused be committed to a trial for the Special Court to take cognizance. Section 33 lays down various mechanisms to ensure that the deposition of the victim is child-friendly. In that light, the Special Court may allow breaks during the conduction of the trial, create a child-friendly surrounding, ensure that such child is not repeatedly called to testify, disallow questions that are aggressive in nature or that results in character assassination of the child, ensure that the identity of the child is maintained. In the case of Sampurna Behera versus Union of India, 2018, the Supreme Court observed the need to conduct trials under the POCSO Act with a heightened degree of sensitivity and treat the child with compassion. In doing so, the Supreme Court directed the High Courts to establish child-friendly courts. Section 36 of the POCSO Act further provides that the child should not be exposed to the accused while testifying. However, in the case of Vasudev versus the State of Karnataka, 2018, this procedure was not followed. In this case, the deposition sheet provided that the victim was aggressively questioned. Further, the accused was only sent out when the victim was overwhelmed with emotions while narrating the incident. The accused was convicted under Section 4 of the POCSO Act, and his appeal before the Karnataka High Court was dismissed. In another case of Nal Bahadur Subba versus State of Sikkim, 2016, the teachers of the victim stated that they were unaware of the character of the victim. The Sikkim High Court observed that the character of a 11-year-old must not be analyzed and that character assassination of the victim is a violation of Section 33 of the POCSO Act, 2012. POCSO சட்டம் பாதிக்கப்பட்டவரை ஆங்கிலம், தமிழ், இந்தி மொழிகளில் சாட்சியமளித்தல். POCSO சட்டத்தின் பிரிவு 33 சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நடைமுறையையும் வரையறுக்கிறது. பிரிவு 33 இன்படி, ஒரு புகாரின் அடிப்படையில் அல்லது அத்தகைய உண்மைகளின் காவல்துறை அறிக்கையை பெற்றவுடன், சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரம் உள்ளது. சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலம் குழந்தைகளுக்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்ய பிரிவு 33 பல்வேறு வழிமுறைகளை வகுக்கிறது. அந்த வகையில் சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தும் போது இடைவேளைகளை அனுமதிக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கலாம். அத்தகைய குழந்தை மீண்டும் மீண்டும் சாட்சியமளிக்க அழைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யலாம். இயற்கையில் ஆக்ரோஷமான அல்லது குழந்தையின் குணநலன் படுகொலைக்கு வழிவகுக்கும் கேள்விகளை அனுமதிக்காதீர்கள். குழந்தையின் அடையாளம் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். சம்பூர்ணா பெஹுரா வர்சஸ் யூனியன் ஆப் இந்தியா 2018 வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணைகளை அதிக அளவு உணர்திறன் மற்றும் கருணையுடன் நடத்த வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்றம் கவனித்தது. இதன் மூலம் குழந்தை நட்பு நீதிமன்றங்களை நிறுவ உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டது. போக்சோ சட்டத்தின் பிரிவு 36 சாட்சியமளிக்கும் போது குழந்தையை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்று மேலும் கூறுகிறது. இருப்பினும்
வாசுதேவ் வர்சஸ் கர்நாடகா மாநிலம் 2018 வழக்கில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் ஆக்ரோஷமாக விசாரிக்கப்பட்டதாக வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தை விவரிக்கும் போது பாதிக்கப்பட்டவர் உணர்ச்சிவசப்பட்ட போது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர் வெளியே அனுப்பப்பட்டார். போக்சோ சட்டத்தின் பிரிவு 4 இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அவர் செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. நர் பகதூர் சுப்பா வர்சஸ் சிக்கிம் மாநிலம் 2016 என்ற மற்றொரு வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் குணாதிசயம் குறித்து தங்களுக்கு தெரியாது என்று பாதிக்கப்பட்டவரின் ஆசிரியர்கள் கூறினர். சிக்கிம் உயர் நீதிமன்றம் 11 வயது சிறுவரின் குணாதிசயங்களை பகுப்பாய்வு செய்யக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவரின் குணநலன் படுகொலை 2012 போக்சோ சட்டத்தின் பிரிவு 33-ஐ மீறுவதாகும் என்றும் கூறியது. पॉक्सो अधिनियम पीड़ित का बयान अंग्रेजी, तमिल, हिंदी में। पॉक्सो अधिनियम की धारा 33 विशेष न्यायालय की शक्ति और प्रक्रिया निर्धारित करती है। धारा 33 के अनुसार विशेष न्यायालय को शिकायत के आधार पर या ऐसे तथ्यों की पुलिस रिपोर्ट प्राप्त होने पर अपराध का संज्ञान लेने की शक्ति है। विशेष न्यायालय द्वारा संज्ञान लेने के लिए यह आवश्यक नहीं है कि अभियुक्त को मुकदमे के लिए भेजा गया हो। धारा 33 पीड़ित के बयान को बाल सुलभ बनाने के लिए विभिन्न तंत्र निर्धारित करती है। उस प्रकाश में विशेष न्यायालय निम्न कर सकता है: मुकदमे के संचालन के दौरान ब्रेक की अनुमति दें, बाल सुलभ वातावरण बनाएं, सुनिश्चित करें कि ऐसे बच्चे को बार बार गवाही देने के लिए न बुलाया जाए, ऐसे प्रश्नों की अनुमति न दें जो आक्रामक प्रकृति के हों या जिनके परिणामस्वरूप बच्चे का चरित्र हनन हो, सुनिश्चित करें कि बच्चे की पहचान बनाए रखी जाए। संपूर्ण बेहुरा बनाम भारत संघ 2018 के मामले में सर्वोच्च न्यायालय ने पॉक्सो अधिनियम के तहत सुनवाई को अत्यधिक संवेदनशीलता के साथ संचालित करने और बच्चे के साथ सहानुभूतिपूर्वक व्यवहार करने की आवश्यकता पर गौर किया। ऐसा करते हुए सर्वोच्च न्यायालय ने उच्च न्यायालयों को बालानुकूल न्यायालय स्थापित करने का निर्देश दिया। पॉक्सो अधिनियम की धारा 36 में आगे प्रावधान है कि गवाही देते समय बच्चे को आरोपी के संपर्क में नहीं आना चाहिए। हालांकि वासुदेव बनाम कर्नाटक राज्य 2018 के मामले में इस प्रक्रिया का पालन नहीं किया गया। इस मामले में बयान पत्र में प्रावधान था कि पीड़िता से आक्रामक तरीके से पूछताछ की जाएगी। इसके अलावा आरोपी को तभी बाहर भेजा गया जब पीड़िता घटना का वर्णन करते समय भावनाओं से अभिभूत हो गई। आरोपी को पॉक्सो अधिनियम की धारा 4 के तहत दोषी ठहराया गया और कर्नाटक उच्च न्यायालय के समक्ष उसकी अपील खारिज कर दी गई। नर बहादुर सुब्बा बनाम सिक्किम राज्य 2016 के एक अन्य मामले में पीड़िता के शिक्षकों ने कहा कि वे पीड़िता के चरित्र से अनभिज्ञ थे। सिक्किम उच्च न्यायालय ने कहा कि 11 वर्षीय बच्चे के चरित्र का विश्लेषण नहीं किया जाना चाहिए और पीड़िता का चरित्र हनन करना पोक्सो अधिनियम 2012 की धारा 33 का उल्लंघन है।